மிக அருமையாக இந்த காலம் எப்படி உயர்ந்தது, அந்த காலம் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரல, இந்த காலம்தான் தருகிறது என்பதை நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி அது வேடிக்கையாகவும் வினயமாகவும் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போனாதான் தூக்கம் வருங்கிறது இல்லை. இது ஒரு முடிவு சொல்றதுங்கிறது ஒரு நீதிபதியா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பழக்கம். அதுக்காக தான் சொல்றேன் தவிர உங்களுக்கு தெரியாத நம்ம சொல்ல போறது கிடையாது. அந்த காலத்தையும் உங்களுக்கு தெரியும். இந்த காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இப்ப உள்ளது பார்த்துட்டு இருக்கீங்க. எது மகிழ்ச்சியா இருக்கு, எது மன நிறைவா இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணே சொல்றேன், நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சத. நான் திருப்பிள்ளையா இருக்கிற போது எங்க வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி ஒரு பிராமண குடும்பம். அதுல ஒரு அம்மா இருக்கும். அது மொட்டை அடிச்சு வெள்ளை துணி போட்டு விதவை. நான் போனேன்னா என்ன வாழா வழியில இருந்து என்ன கூப்பிட்டு எனக்கு காபி ஏதாச்சும் குடும்பம் முடியும். ஒரு நாள் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. அது அங்க எல்லாரும் கூடி இருந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இவ்வளவு வயசுக்கு வந்தா சந்தோஷமா கொண்டாடுவாங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் போனேன். அந்த அம்மா கேட்டது, என்னடா வழியில அங்க என்னமோ பொங்கல் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? எனக்கு அப்ப இந்த விஷயங்கள் அவ்வளவா தெரியாத காலம். அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கலாம், அதுக்காக அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, என்னமோ கொண்டாடிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே அந்த அம்மா அழுது. அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுதுச்சு. எனக்கு அதுவும் புரியல, ஏன் இது அழுவுது என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் நிதானம் அடைஞ்சதுக்கு பிறகு அது சொன்ன செய்தி, எல்லாரும் கொண்டாடுறாங்கல்லப்பா, இதே மாதிரி நான் வயசுக்கு வந்தேன். இப்ப அந்த அம்மாவுக்கு 60 வயசு இருக்கும். அது தான் வயசுக்கு வந்த காலத்தை நினைச்சு சொல்லுது. வயசுக்கு வந்தேன், என் வீட்டுல எல்லாரும் என்னை பார்த்து அழுதாங்கடான்னு. ஏன்? அப்பதான் எங்க அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு உன் புருஷன் செத்து போயிட்டான், நீ விதவைடி. எனக்கு கல்யாணம் ஆனதும் தெரியாது, நான் விதவை ஆனதும் எனக்கு தெரியாது. இதுதான் அந்த காலம். நாம அந்த காலம் பொற்காலம்னு சொல்றோமே, யோசனை பண்ணி பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கல்யாணம் ஆனதும் தெரியாது. ஒரு சிறு வயசுல 4-5 வயசா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க. 6 வயசு 7 வயசா இருக்கும்போது அந்த புருஷனா இருந்த அந்த பையன் சேர்த்துட்டாங்க. அன்னையில இருந்து அது விதவைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை உங்களால பார்க்க முடியுமா? இருக்காங்களா? எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை. முந்தி இருந்தா இல்லையா? இப்ப ஏன் இல்ல? இந்த மாற்றம் எப்படி வந்தது? பெண்கள்னா அவளுக்கு விவரம் தெரியாமலே கல்யாணம் ஆகி, விவரம் தெரியாமலே விதவையாகி, ஆனா நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, போகக்கூடாது, ஒழுங்கா இடத்துல படுக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தி இப்படி எல்லாம் இருந்த காலம் பழைய காலம்.
நான் SSLC படிக்கிற போது நாகூர், நான் படிச்சது நாகூர், அந்த ஊர்ல ஜனத்தொகை 50,000 பேர் இருக்காங்க. என் கூட 10வது 11ஆம் வகுப்பு படிச்ச பொண்ணு எத்தனை பேர் தெரியுமா? 2 பெண்கள் தான். வேற ஹைஸ்கூல் கிடையாது, அது ஒரே ஹைஸ்கூல் தான். 2 பொண்ணு தான் படிச்சது. அவ்வளவு பேர்ல ஒரு 2 பெண்கள் தான் படிக்க வந்தாங்க. அந்த 2 பெண்களும் பிராமண பெண்கள். நம்ம ஆளுனா 3வது 4வது 5வது படிச்சபடியே உள்ள தங்கிட்டான். இன்னைக்கு அதே நாகூர்ல என்ன நிலைமை தெரியுமா? பெண்களுக்குன்னு தனியா ஒரு ஹைஸ்கூல் வச்சிருக்கான். இன்னைக்கு அந்த நிலைமை. முந்தி 10வது படிக்கிறதுக்கு 2 பெண்கள் தான் வந்தாங்க. நான் சொல்றேன், அந்த காலத்துல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு வாத்தியார் ஆத்துல இறங்கி நடந்து போறாரு, அக்கறைக்கு போறதுக்காக போறாரு. தண்ணியில அடியில ஆழமா போயிட்டு அவருக்கு நீச்சல் தெரியாது, கத்துறாரு. என்ன யாராவது காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு கத்துறாரு வாத்தியார். குடுமி வச்சிருக்கிறாரு இந்த வாத்தியார். அப்போ மாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் முடியாது, அவர் குடுமையை பிடிச்சி அப்படி தூக்குறான். நமக்கு இன்னைக்கு டாக்டர் எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? யாராவது தண்ணியில மூழ்கினான்னா, ஆத்திலையோ குளத்திலையோ மூழ்கினான்னா கையை காலை பிடிக்க கூடாது, குடுமி தலைமொழியை தான் பிடிச்சி தூக்கணும். ஏன்னா கையை காலை பிடிச்சீங்கன்னா உங்களை அவன் இழுத்துருவான், நீங்க போயிடுவீங்க. இதே எங்க பள்ளிக்கூடத்துல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு டாக்டர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது அடிபட்டு கிடந்தா என்ன செய்யணும், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி செய்யுங்க. யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா உடனே அவனை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேருங்க. கால்கள் உடஞ்சிருக்கும் போல இருந்ததுன்னா தூக்காதீங்க, அப்படியே ஏதாச்சும் வச்சு கட்டி தூக்கிட்டு போங்க. இது என்னன்னா சொல்றாங்க. அப்ப சொன்னாரு, எங்க பக்கத்துல பெரிய குளம் இருக்கு, அப்போ யாராவது விழுந்துட்டான்னா நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல நினைப்பு தான், சவால்னு போய் கையை காலை பிடிச்சாங்க, தலை முடிய பிடிச்சி காப்பாத்துங்க. அப்பதான் நீங்களும் பாதுகாப்பா இருக்கலாம், அவனையும் காப்பாற்றலாம்னு சொன்னார். ஒரு பையன் கேட்கறான், அவன் மொட்டை அடிச்சிருந்தான்னா என்ன சார் பண்றதுன்னா, என்ன சொல்ல முடியும்? முடிய முடிய சொல்ல சொல்ற, நான் மொட்டை அடிச்சா என்ன பண்றதுன்னா, அந்த டாக்டர் கெட்டிக்காரு, அவன் தலை விதின்னு விட்டு விடுறான். அதான் தலை விதி, நீதி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ அவங்க வாத்தியார பிடிச்சாங்க, பிடிச்சி இப்படி தூக்கணும். அந்த மாடு மேய்க்கிற பையன் அப்படி பிடிச்சி தூக்கணவன் கொண்டாந்து காப்பாத்திர வேண்டியதானங்க, காப்பாத்தல. அவன் அங்கேயே கேட்கறான் அவர்கிட்ட கேள்வி, எங்க நடு ஆத்திலேயே, வாத்தியாரே உங்களை நான் காப்பாத்திடுறேன், எனக்கு படிப்பு சொல்லி தர்றீங்களான்னு கேட்டான். உங்களை காப்பாத்திடுறேன், எனக்கு படிப்பு சொல்லி தர்றீங்களா அப்படின்னு கேட்டான். இது வாத்தியார் என்னங்க சொல்லணும்? சரிடா சொல்லி தரேன்னு கரைக்கு வந்துட வேண்டியதானே. அந்த ஆள் அதை சொல்லல. உன் அப்பா படிச்சிருக்கானான்னு கேட்டார். இல்லைன்னா. உன் தாத்தா படிச்சிருக்கானா? கிடையாது. உன் தெருவில் எவனாவது படிச்சிருக்கானாடா? இல்ல. உன் ஊர்ல? கிடையாது. என்னை விட்டுட்டு நான் செத்து போறேன். இது ஒரு கதை. இதுல என்ன கருத்து இருக்கு தெரியுதா? படிக்காதவன் விட்ட பிள்ளைக்கு படிப்பு வராது. அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட சாவணும். இதானுங்களே அந்த காலத்துல இருந்த நிலைமை, அதுதானுங்களே. படிச்சவன் தான் படிச்சுக்கிட்டே இருந்தானே தவிர படிக்காதவன் படிக்காம தானே இருந்தான்.
எத்தனை பேர் படிச்சாங்க? இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மேல் படிப்புல முதல் இடத்துல இருக்கு. இது எப்படி வந்தது? ஒரே நாளில் வந்ததா? எவ்வளவு காலமாக இதுக்காக பாடுபட்டு நம்மளை எல்லாம் படிக்க வச்சு இப்படிலாம் படிக்கணும்னு கலைவாணர் NS கிருஷ்ணன் கிந்தனார் கதா காலட்சேபம்னு ஒன்று நடத்தினார். நீங்க நல்ல திருப்பின்னு அந்த படத்தில் அது பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. கிந்தனார் கதா காலட்சேபம். கிந்தன் ஒருத்தங்கிறான். நம்ம பெரிய புராணத்தில் நந்தன் இருந்தான், இவன் கிங்கன். நந்தன் என்ன பண்ணான்? பக்தியில போறான். இந்த கிங்கனுக்கு என்னன்னா படிக்கணும்னு ஆசை. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார அவனை தொட மாட்டேங்கிறார். கடைசியில் அவன் என்ன பண்றான்? அடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? இந்த கம்பால அடிச்சா அது வழியா தீட்டு வந்துடும் தூக்கி விடுறாரு. கம்பை அப்படி தூக்கி போட்டுதான் அடிப்பாரு. கையை அவர் மேலேயும் அவன் மேலேயும் பட்டிருக்காரு. இப்படிலாம் செஞ்சார். அந்த பள்ளிக்கூடத்தில் 5வது வரைக்கும் தான் இருக்கு, படிச்சுட்டான். மேல படிக்கணும்னு ஆசை, என்ன செய்யறதுன்னு தெரியாது. கிங்கன் ரயில் போச்சு, ரயில்ல போயிட்டான், மெட்ராஸ்ல போய் இறங்கிட்டான், வித்தவுட் டிக்கெட்ல போயிட்டான். அங்க போய் பசியில போய் ஒரு வீட்டு வாசல்ல கிடக்குறான். அப்போ அந்த வீட்டுல இருக்கிற காலேஜ் பிரின்சிபால் அவர் பார்த்து, யாரா நீ என்னன்னு கேட்கிறார். நான் கிராமத்துல இருந்து வந்தேன், படிக்கணும்னு வந்தேங்க. என்ன படிச்ச? என்ன உனக்கு தெரியும்? எனக்கு என்ன தெரியும், 5வது படிச்சேன். அவர் வீட்டுல வேலை செய்ய சொல்லிட்டு அதோட அவனை படிக்க வைக்கிறாரு. அவன் படிச்சு மேல வந்துட்டான். திரும்ப என்ன ஆகுறான்? பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்டரா போய் அதே ஊருக்கு வர்றான். எந்த வாத்தியார் தொட மாட்டேன்னாரோ அவனே இவனை ஒடியாந்து கட்டி பிடிச்சுக்கிட்டார். இதுதான் கதை. படித்தால் ஒழிய நீ முன்னேற முடியாது. படிப்பு ஒண்ணுதான் உன்னை முன்னேற்றும். படிக்கிறத விட்டுட்டு வேற எதுவும் செய்யாதே சொன்னாங்கல்ல நம்ம முன்னோர்கள். சொல்லி 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 செஞ்சதுனாலதானே நாம இன்னைக்கு படிச்சிருக்கோம். மேல இடத்துக்கெல்லாம் நாம வந்திருக்கோம். இதுக்கு முந்தையெல்லாம் வரலீங்களே. எல்லா ஜாதிக்காரர்களும் வரலாம். சரி, பெண்கள் பெண்கள் என்ன பண்ணாங்க? படிக்கல படிக்கல படிக்க விடல படிக்க விடல. பொம்பளைக்கு எதுக்கு படிப்பு? அடுப்பு ஊதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு? பாரதி எழுதினா, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கவிழ்ந்தார். வீட்டுக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைக்கணும்னு சொன்னவெல்லாம் தலை கவிழ்ந்தாண்டா. இங்க ஒரு மீட்டிங் நடக்குது போல இருக்கு. 2 மீட்டிங் ஒரே இடத்துல நடக்காது. ஆகையினால நல்லா பேச மாட்டாரு அவர். நல்ல சமையர். பெண்கள் படிக்க கூடாது, அது மட்டும் இல்ல. முதல்ல பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு கேள்வி கேட்பான், உனக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா? ஏன்னா டான்ஸா நடத்த போற, குடும்பம் நடத்துறதுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா அப்படின்லாம் கேட்டு எவ்வளவு நகை போடுவீங்க, அது போடுவீங்க, இது போடுவீங்க அப்படின்னு. இன்னைக்கு நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. பொண்ணுங்க எல்லாம் படிச்சிருக்கு, மாப்பிள்ளை அவளுக்கு படிக்கல. எங்க அண்ணன் குடும்பத்துல ஒரு பொண்ணு MBBS படிச்சுட்டு அதுக்கு மாப்பிள்ளை தேர்வாங்க கிடைக்க மாட்டேங்க.
MBBSனா அது MD படிச்சிருக்கணும், தன்னை விட கூடுதல் படிப்பு படிச்சவர் மாப்பிள்ளையா வரணும்னு நினைக்கிறது. தேடுறோம், கிடைக்கலையே. இப்போ பெண்கள் படிச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்க, அவன் அந்த காலத்துல போய் பொம்பளை இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு சொல்றா மாப்பிள்ளை இப்படிலாம் இருக்கணுங்கிறான். ஒரு பொண்ணு போய் பார்த்தாங்க சென்னையில. பார்த்து அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போட்டா, என்னை இவ்வளவு நாள் படிக்க வச்சு MD ஆக்குனது எங்க அப்பாவும் அம்மாவும். நான் கல்யாணம் ஆகி போனா நான் சம்பாதிக்கிறதுல 3/4 அவங்களுக்கு கொடுப்பேன். நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கிறேன். என் சம்பளம் பூரா நீ வாங்கணும்னு நினைக்க கூடாது. 3/4 அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க 2 பேரும் காரணமாகிற வரைக்கும் அவங்களை காப்பாற்றுறது என்னுடைய வேலை. ஏன்னா எவ்வளவு பாடுபட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு பொண்ணு கேட்கிறா. சார், இந்த விழிப்புணர்ச்சி முந்தி இருந்ததா? பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கிட்டு பொண்ணுன்னா என்ன பண்ணணும்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். எங்க ஊர்ல ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஊர் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல ஒரு கேஸுங்க. என்ன கேஸ் தெரியுமா? ஒரு பொண்ணு தெருவில் செருப்பு போட்டு நடந்துட்டா. அது எப்படி நாங்கெல்லாம் இருக்கும்போது அவ செருப்பு போட்டு நடந்தா? அப்படின்னா பொண்ணு செருப்பு போட்டுட்டு நடக்கப்படாது. இதானே இன்னைக்கு? அந்த ட்ரெஸ் போட்டாச்சு. எந்த ட்ரெஸ் போட்டா என்ன? உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ போடுற, அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவ போடுற. அப்படி போட்டா நான் சுடிதார் போட்டுட்டு போறாங்க, ரொம்ப கவலைப்படுறாரு. உங்களுக்கு என்ன அதை பத்தி கவலை? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கவலைப்படணும். நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க? ஆனா பெண்களுடைய உரிமை, எல்லா ஜாதிக்காரர்களும் முன்னேறலாம் என்ற நிலைமை, இதெல்லாம் என்னைக்கு வந்திருக்கு? அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தா அதோட இருக்கட்டும். நம்ம வீட்டுல விழா நடத்துறோம்லங்க, நம்ம வீட்டுல எல்லாம் என்ன விழா முந்தி நடத்திருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. பொங்கல், தீபாவளி, கார்த்திகை, இது மாதிரி தான் நடந்திருக்கு. நமக்குன்னு தனி விழா ஏதாவது நடந்திருக்கா? உங்க பிறந்தநாள் கொண்டாடி இருக்கீங்களா? இல்ல சார். இன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். தனி பொதுவான விழாக்களை கொண்டாடுற போது என்ன செய்யும்? அந்த மகிழ்ச்சி பொதுவானது. எனக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா என்ன பண்ணணும்? என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள், திருமண நாள் எல்லாம் அதுக்கு முன்னே கொண்டாடினதே இல்லைங்க. ரொம்ப பேருக்கு கல்யாணம் என்னைக்கு நடந்ததுன்னா மறந்து போயிடுவாங்க. கல்யாண நாளை கேளுங்க, தெரியாது. இன்னைக்கு சரியா இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டேங்கிறான். நாங்க 2 பேரும் போறோம், அங்க போறோம், இங்க போறோம், ஏதோ ஒண்ணு மகிழ்ச்சியா கொண்டாடுறோம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட விழாக்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பித்திருப்பது இந்த காலத்தில் தான். இதெல்லாம் அந்த காலத்திலே இல்லை. எவ்வளவு பெரிய வீடுகள்ல கூட கல்யாண நாள்லாம் கொண்டாடினது கிடையாது. இந்த தனியா கொண்டாடுகிற போது எங்களுக்குன்னு ஒரு விழாவை நாங்க கொண்டாடிக்கிறோம் இல்லையா? அப்போலாம் என்ன மாதிரி இருந்தது? எனக்கு கல்யாணம் ஆன போது, கல்யாணம் ஆன அன்னைக்கே எங்களுக்கு முதல் இரவு தான். முதல் இரவு நான் என் நண்பர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு என்னை கேள்வி பண்றானோ, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றானோ. எனக்கு யோசனை எல்லாம் சொல்றான். அதுல ஒரு பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் தான் எனக்கு யோசனை சொல்றான். இது என் தலைவிதிரா அப்படின்னு நினைச்சுட்டு கேட்டுருக்கான். கடைசியில ஒருத்தர் நல்ல செய்தி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? எப்பவும் பொண்ணு பேச மாட்டாளா, நீ தான் பேசணும், நல்ல செய்தியா பேசு. உன் குடும்பத்தை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி பேச்ச ஆரம்பி அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தான். நல்லாதான் இருந்துச்சு.
அதுக்கு வேண்டிய டைலாக்லாம் தயார் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா அதுக்கு அவசியமே இல்லை. இதை பொண்டாட்டியே முதல்ல பேசிட்டேன். என்ன சொன்னா தெரியுமா? நான் எவ்வளவோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேங்க, ஆனா உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. என்னை அன்னைக்குதான் வந்திருக்கேன். நான் 25 வருஷமா எங்க அம்மாவை பார்த்துருக்கேன். எங்க அம்மா எப்படி எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து அவ சொல்றா, உங்க அம்மா மாதிரி ராட்சசி உலகத்துல வேற யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்ற. இப்ப நான் என்ன செய்யலாம்? இப்ப நம்ம எப்படி இருக்கோம் மனசு? நம்மளை பெற்று வளர்த்த அம்மாவை வந்தவ சொல்றா ராட்சசிங்கிறா. ஆத்திரம் வருது. ஒரே அறை விட்டு விரட்டலாமா வெளியில அப்படின்னு ஒரு ஓரத்தில் அந்த நினைப்பு வருது. அப்புறம் அந்த அறிவு சொல்லுது, டேய் வந்தா வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நீ சொல்றது கரெக்டு தான், நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாள் அம்மாவை. அம்மா அப்படிதான் சுமூகமாக எல்லாம் முடிஞ்சது. மறுநாள் காலையில் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், என் பொண்டாட்டி உன்னை பத்தி இப்படி சொன்னாம்மா அப்படின்னு. இதுக்கு எங்க அம்மா வருத்தப்படணும்ல. அது கிடைக்கட்டும், நீ என்ன செஞ்ச? நான் அனுசரிச்சு போயிட்டேம்மா அப்படின்னு. அதான்டா சரி. அதான் சரி, உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவ ஒன்னும் அதிகமா சொல்லடா அப்படின்னு. இது என்னன்னா பரம்பரையா வந்தவொன்னு சொல்றது, அவங்கள குறை சொல்றது, இவங்கள குறை சொல்றது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்ப இல்ல பாருங்க. கல்யாணம் ஆன உடனே தனியா போயிடறாங்க. ஒருத்தர் குறை சொல்லி வம்பு வளர்த்து இதுக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாமே என்ன அந்த காலத்துல எப்படி இருந்தது? கூட்டு குடும்பம் எல்லாரும் இருந்தோம். இருந்து சௌரியமாவா இருந்தோம். இவன் அவனை அடக்குவான்னு நினைப்பான், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் நினைப்பான், இவன் நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு அவன் சம்பாதிக்கிறான், அவன் சௌரியமா இருக்கான். ஒரு நல்ல நாளா, தீபாவளியா, ஒரு பெருநாளா, எங்க வீட்டுல பிறந்த நாளா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். அப்புறம் அவன் வீட்டுக்கு போறான். நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு. ஆகையினால நான் என்ன சொல்றேன், அந்த காலத்தில் இருந்த நிலைமை, அப்ப இருந்த நிலைமைக்கு அதெல்லாம் செய்ய முடியும் செஞ்சோம். நாம அந்த காலத்துல உங்களை குறை சொல்லக்கூடாது. அந்த காலத்துல முடிஞ்சதை செஞ்சோம். இன்னைக்கு முடியுது நாம செய்யறோம். நம்முடைய எல்லாம் செல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் வச்சு டிவி இருக்கு, ஒரு வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியா ஓட்டலாம்ங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஓட்டுறோம், நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கிறோம். முன்பு இருந்ததை விட இப்போ, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு 3 சட்டை இருந்தது. அதே தான் துவைச்சு போட்டுக்கிட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். 3 சட்டை இருந்துச்சு. அது கிழிஞ்சாதான் எங்க அப்பா இன்னொன்று கொடுப்பாரு. இது கையில எங்க அப்பா ஜவுளி கிடைச்சிருக்காரு. ஏன் அதான் இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொன்னு? இன்னைக்கு எத்தனை சட்டை நம்ம வச்சிருக்கோம்? இதையெல்லாம் பார்க்கிற பொழுது முன்பு இருந்த வாழ்க்கையை விட இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவே இருக்கிறது. நாம சும்மாவது பாரதி சொல்லுவான், தாத்தா வெட்டினதுங்கிறதுக்காக கிணத்து உப்பு தண்ணியா குடிப்பியாடான்னு கேட்டான். தாத்தா வெட்டின கிணறு உப்பு தண்ணி இருக்காதா குடிப்பிய? தாத்தா வெட்டினதாச்சேன்னு புதிதாக நினைத்துப்பார். இன்று புதிதாக பிறந்தோம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள் என்று சொன்னார். நாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்மால் முடிந்த வரையில் ஒவ்வொருவரும் அவரவரால் முடிந்த வரையில் ஒரு தெருவுல, ஒரு ஊர்ல ஒரு டெலிபோன் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு டெலிபோன் தான் இருந்துச்சு. இப்ப ஒவ்வொருத்தர் கையிலையும் போன்.
இதை மாற்றம்ங்கிறீர்களா? இது நல்லதுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? நான் யாராவது அவசரமா போன் பண்ணணும்னா யார் வீட்டுல டெலிபோன் இருக்கோ அவர்கிட்ட போய் கேட்டு அவரை அனுமதிச்சா போன் பண்ணலாம். இல்ல தம்பி இப்ப முடியாதுன்னு சொன்னாருன்னா வந்துட வேண்டியது. ஆகையினால அந்த நாளில் வசதிகள் குறைவா இருந்தது, மக்கள் மனமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்த மனநிலை இருக்கு பாருங்க. எல்லாரும் எங்க வீட்டுல முருங்கைக்காய் நிறைய காய்க்கும், அது வித்தது கிடையாது. அது ஒரு 10-20 பறிச்சோம்னாக்கா அவங்க வீட்டுல 2 கொடுத்துருவா, எங்க வீட்டுல 2 கொடுத்துருவாங்க, எங்க அம்மா கொடுப்பாங்க, நான் கொண்டு கொடுத்துட்டு வருவேன். இப்ப அதே நிலைமை இல்லை. அவங்க அதை வித்து ரகை விற்கிறாங்க, அவங்களும் விற்கிறாங்க. அதெல்லாம் சரியா போய் கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினாலே அந்த காலத்தில் இருந்த மனநிலை ரொம்ப உயர்ந்த மனநிலையிலே மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு வசதியும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது, நிம்மதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த காலத்தில் சரியாக இல்லை என்று சொல்லக்கூடாது, சும்மா நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த காலத்தை விட இந்த காலம் நிம்மதியையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய காலமாக இருக்கிறது என்ற தீர்ப்பை சொல்லி அமைகிறேன். வாழ்க்கை நன்றி.